உங்களுக்கெல்லாம் தெரியுமா? மங்கள்யான் வந்து நம்ம ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணோம். எல்லாமே பண்ணோம்ல. இஸ்ரோ மூலியமா. அதுக்கு ஒரு ஒரு படம் எடுத்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மங்கள்யான் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. நீங்க Netflixல மத்த இதில போய் தொலைவி பாருங்க. பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அது ஏன் இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னா, ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் அவங்க வந்து வீட்ல வந்து சமையல் பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப டக்குனு கேஸ் தீந்துரும். கேஸ் தீர்ற மாரி இருக்குது. பூரி வேற சுடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப திடீர்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஆயில் ஆல்ரெடி சூடாயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க பூரி போட்டீங்கன்னா, தன்னப்போல வந்து பூரி வந்து கிடைச்சிரும். அதாவது கேஸும் வேஸ்ட் ஆகாது. ஆனா பூரியும் வந்துட்டே இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு க்ளூ கிடைக்கும் அவங்களுக்கு. அத அவங்க சர்வசாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா அப்புறம் தான் ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும் இவங்களுக்கு. நம்மளுக்கு வந்து இந்த மங்கள்யான் ராக்கெட் வந்து பூமியிலேருந்து அனுப்பணும்னா, நம்மளுக்கு வந்து ஃபியூயல் பத்தாது. அப்போ நம்ம இதே கான்செப்ட்ஸ இதில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம பர்ட்டிகுலர் இடத்துல போம்போது ராக்கெட்டோட இத லான்ச் பண்ணிட்டு டக்குனு ஆஃப் பண்ணிடலாமா? அப்ப ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லயே அது வந்து சுத்தி வந்துரும். அந்த இத வந்து அவ்ளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இத நடைமுறையும் படுத்தி நம்ம லான்ச்சும் பண்ணி சக்சஸும் ஆனோம். அதத்தான் நெறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஹாலிவுட்டோட படத்தோட காஸ்ட் தான் வந்து நாங்க வந்து மங்கள்யான் ராக்கெட்டுக்கான செலவே அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அந்த பட்ஜெட் கிரன்ச் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து அந்த இத பண்ணியிருப்பாங்க. அதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் நீங்க டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. தேங்க் யூ.